பீகார்லேருந்து இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் எஜுகேஷனுக்காக இங்கே வந்தோம், மைக்ரேட் ஆகணும். நாங்கள் டோட்டல் ஸ்கோர் வந்து 467, தமிழில் வந்து 93. லிட்ரேசி ரேட் அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்காக மைக்ரேட் ஆகணும். பீகாரில் வந்து கொஞ்சம் எஜுகேஷனில் கம்மியாக இருந்து, ஸோ அதுக்காக இங்கே வந்தோம். கவர்மெண்ட் ஸ்கீம் லைக் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் அண்ட் ஃப்ரீ புக்ஸு, ஷூஸ் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. தமிழ் படிக்கிறது ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, போக போக அந்த லாங்குவேஜ் வந்துச்சு, பழகிச்சு அந்த லாங்குவேஜ். வீட்டில் அப்பா வந்து வெல்டிங் வேலை செய்கிறாங்க, அப்பாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ் நீயோ படி, இந்த தமிழ்நாட்டில இருந்து தான் நம்ம ஏதாவது ஆகணும், கிராஜுவேட்டு டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன். டி ஜியாகுமாரி. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் கவுல் பசார்லேருந்து படிக்கிறேன். 10th டோட்டல் ஸ்கோர் வந்து 467, தமிழில் வந்து 93, இங்கிலீஷில் 99, மேத்தமெட்டிக்ஸ் 89, சயின்ஸ் 87, சோஷியல் சயின்ஸ் 99 மார்க்ஸ். ஓகேம்மா, இப்போ தமிழில் 93 வாங்கியிருக்கீங்க. ஸ்கூலில் கோச்சிங்லாம் எப்படி இருக்கும்? ஸ்கூலில் கோச்சிங் சூப்பராக இருக்கும். டெய்லியும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, ஈவினிங்லேயும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம்லாம் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. என்ன இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது, இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 11th கிராஜுவேட்லாம் ஆகிறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. உங்களுடைய சொந்த ஊர் எது? சொந்த ஊர் வந்து பீகார். பீகார்லேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். வீட்டில் ஹிந்தி தான் நிறைய பேசுவாங்க. தமிழில் இவ்வளோ மார்க்கு, தமிழ் மீடியம் படித்து இவ்வளோ மார்க் வாங்கினதை எந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அப்ரோச் இருந்ததுங்களா? பீகார்லேருந்து இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் எஜுகேஷனுக்காக இங்கே வந்தோம், மைக்ரேட் ஆகணும் நாங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் மை ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப எஃபர்ட் பண்ணாங்க என்ன தமிழ் லாங்குவேஜ் படிச்சுட்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக. அதுக்காக தான் இவ்வளோ மார்க் வந்தது. இப்போ வீட்டிலலாம் அப்பா அம்மா ஹிந்தி தான் பேசுவாங்களா? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் வந்து அப்பாவுக்கு தெரியாது, வீட்டில் எல்லாரும் ஹிந்தி தான் பேசுவோம், அம்மாவுக்கு தமிழ் தெரியும். ஓகே, இப்போ எப்போ வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தமிழ் படிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது? ஈஸியானதா கஷ்டமாக இருந்ததா? தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் 17 இயர்ஸ் ஆகோ வந்துட்டோம் நாங்கள் இங்கே. அதுக்கப்புறம் தமிழ் படிக்கிறது ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, போக போக அந்த லாங்குவேஜ் வந்துச்சு, பழகிச்சு அந்த லாங்குவேஜ். ஸோ அதுக்காக மார்க் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் லிட்டில் பிட் கஷ்டமாக இருந்தது. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் ரொம்ப வந்தது. அதுக்கப்புறம் மிஸ்ஸு தான் சரி பண்ணிவிட்டு மார்க் வர வச்சேன். எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில்? அதை பற்றி கோஆப்ரேட் வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் பார்க்கல, என்னையும் சேர்ந்து எல்லாருக்கூடையும் படிக்க வச்சாங்க. மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணோம், என்னையும் ஹை ஸ்கூல் மாதிரி ஹை மார்க் வர்றதுக்காக ரொம்ப மிஸ்ஸோ எஃபர்ட் எடுத்தாங்க. ஓகே, அங்கே கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? கவர்மெண்ட் ஸ்கீம் லைக் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் அண்ட் ஃப்ரீ புக்ஸு, ஷூஸ் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு. நான் முதல்வன் திட்டம்லாம் என்ன மாதிரி சொல்லி கொடுத்தாங்க? நான் முதல்வன் திட்டத்தில் வந்து நீ ஹை ஸ்கூலில் கிராஜுவேட் ஆகிறதுக்காக எப்படிலாம் நீ எடுக்கலாம், அதுக்கப்புறம் சிஜி கிளாஸஸ் ஆல்சோ 10th முடிச்சதுக்கப்புறம் நீ என்னென்னலாம் படிக்கலாம், சிஜி கிளாஸ், கரியர் கைடன்ஸு அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்க? என்ன ஆம்பிஷன் உங்களுக்கு? 11th வந்து பயோமேத்ஸ் குரூப் எடுத்துட்டு நீட் எக்ஸாம் எழுதிட்டு டாக்டர் ஆகுறது ஆம்பிஷன். ஓகே, இப்போ வீட்டில் எல்லாம் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரு? அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருந்தது? வீட்டில் அப்பா வந்து வெல்டிங் வேலை செய்கிறாங்க, அப்பாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ் நீயோ படி, இந்த தமிழ்நாட்டில இருந்து தான் நம்ம ஏதாவது ஆகணும், கிராஜுவேட்டு டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன், அப்படி சொல்லிக்கிறேன். நான் அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்க? அம்மா வந்து மெடிக்கல் கம்பெனியில் எம்ப்ளாய். ஓகே, இப்போ உங்கள் ஊருக்கு பீகாருக்குலாம் போகிறீங்களா? அங்கெல்லாம் ஸ்கூல்லாம் எப்படி இருக்கும்? கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எப்படி இருக்குது? கம்பேர் பண்ணும்போது இங்கே லிட்ரேசி ரேட் அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்காக மைக்ரேட் ஆகணும். பீகாரில் வந்து கொஞ்சம் எஜுகேஷனில் கம்மியாக இருந்து, ஸோ அதுக்காக இங்கே வந்துட்டோம் நாங்கள். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜியாகுமாரி.